ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவில்ஸ் கேப்சூல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இந்தியன் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சிலபஸ்க்கு தகுந்த ஒரு புக்கு தான் வந்துட்டு என்னது இந்தியாஸ் ஏன்ஷியன் பாஸ்ட், ஆர்எஸ் சர்மா சார் எழுதின புக்கு. அந்த புக்கை தான் நம்ம இப்போ சாப்டர் வைஸ் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 பார்த்தாச்சு, சாப்டர் 2வும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ நம்ம சாப்டர் 1ல் என்ன பார்த்தோம்? ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சாப்டர் 2 பற்றி என்ன பார்த்தோம்? மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் எப்படி உருவாக்குனாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு எடுத்துரைக்கப்பட்டது அப்படிங்கிறத கிளியராக வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கை வந்துட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 3. சாப்டர் 3 என்னது? நேச்சர் ஆஃப் சோர்சஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஹிஸ்ட்ரி எப்படி உருவாக்கப்படுது, சோர்சஸ், அதுக்குண்டான சோர்சஸ் என்னென்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் சரி. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து வந்துட்டு கேள்விகள் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த லைனையும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு சிம்பிளாக புரிகிற மாதிரி முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் ரிமைன்ஸ், பொருள் சான்றுகள் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான டூல் தான் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது, பண்டைய அகழாய்வு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற பழைய கால மனிதர்களுடைய வாழ்க்கை சான்றுகளை கண்டுபிடிச்சு அது வெளியே எடுக்குது. அந்த சான்றுகள்னால் எதை சொல்லுவாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண கருவிகள், வீடுகளுடைய எச்சங்கள், மனித எலும்புகள், மிருக எச்சங்கள், மண்பானைகள், இதெல்லாம் தான் அந்த பொருள் சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. மெட்டீரியல் ரிமைன்ஸ், அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்களெல்லாம் வந்துட்டு தான் என்ன சொல்கிறோம், நம்ம மெட்டீரியல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வெறும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கும் தேவைப்படும், மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கும் தேவைப்படும், மாடர்ன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவைப்படும். இந்த 3 காலத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியது தான் என்னது? ஆர்கியாலஜி. ஆனால் இந்தியாவில் முக்கியமாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிற விஷயத்தை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன? எழுத்து வரலாறு இல்லாத காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஆர்கியாலஜி யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் பனை ஓலையில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதி இருக்கும், கல்வெட்டுகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கும் வந்துட்டு ஆர்கியாலஜிங்கிறது தேவைப்படுது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னது? ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன? எழுத்து வரலாறு இல்லாத காலம். அதாவது அந்த காலத்தில் மக்களுக்கு எழுதவே தெரியாது, அதனால் அவங்கள பற்றின வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னது இல்லை? புத்தகம் இல்லை, இன்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அப்போ எப்படி அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆர்கியாலஜி பண்ணால் தானே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். மண்ணை தோண்டினா தானே அவங்களுடைய எலும்பு கூடுகளை வச்சோ இல்லை அவங்க பயன்படுத்தின பொருட்களை வச்சோ தானே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னது? எழுதப்பட்ட ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி வரலாறு எப்படி எழுதுப்பாங்க? எழுதப்பட்ட ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி எழுதுறது தான் என்னது? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. உதாரணம், கல்வெட்டுகள் இருக்கும், நூல்கள் இருக்கும், பனை ஓலையில் எழுதின அந்த ஓலைச்சுவடிகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு என்னது இருக்கும்? சான்றாக அமையும். இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை. ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்னால் என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு சேர்ந்த தலங்கள் அப்படின்ற அர்த்தம். அதுவே ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்னால் என்ன? வரலாற்று சின்னங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்குது இல்லையா? ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸுக்கும் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸுக்கும் வேறுபாடு இருக்குது. ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன் இந்த ரெண்டும் வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பிளேசஸில் பெரிய பெரிய வீடுகள் இருந்திருக்காது, நகரங்கள் கிடையாது, விசிபிளான பில்டிங்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக அங்கே என்ன கிடைக்கும்? பழைய எச்சங்கள், ஃபாசில்ஸ், இது கிடைச்சிருக்கும். மனிதனுடைய எச்சம் கிடைச்சிருக்கும், செடி கொடிகளுடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கும், மிருகத்துடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கும். இதுதான் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸுக்கு உண்டான மெயின் க்ளூ. இந்த ஃபாசில்ஸ் எங்கே கிடைக்கும், அதாவது இந்த பழைய எச்சங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மலைச்சரிவுகளில், மேடுகளில், ஆற்றங்கரைகளில், இங்கே தான் வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஏன் இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் அந்த மனிதர்கள்லாம் அங்கே தான் வாழ்ந்தாங்க, அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்துட்டு இந்த எச்சங்கள்லாம் வந்துட்டு கிடைக்கும். இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோன் ஏஜ் டோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கற்கால உலோகங்கள்
பொருட்கள் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல தான் அது வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி இடங்கள் மலைச்சரிவுகள், மேடுகள், ஆற்றங்கரை, இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஸ்டோனேஜ் டூல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸ்டோனேஜ் டூல்ஸுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னெல்லாம் சொல்லலாம், இந்த கல் அரிவாள், கல் கூர்மையான கல்லால் யூஸ் பண்ணப்பட்ட அந்த கருவிகள்லாம் வந்துட்டு என்னது ஸ்டோனேஜ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கால வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இப்போ நமக்கு ஒரு கொஷின் வரும், இந்த எச்சங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இது நமக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இது எதுக்காக கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் வந்துட்டு வானிலையாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எப்படி வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணம், குளிர் அதிகமாக இருந்ததா, வெப்பம் அதிகமாக இருந்ததா, இல்லை மழை அதிகமாக இருந்ததா அந்த ஏரியாவில் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே என்னது இந்த எச்சங்கள் மூலமாக தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, இங்கே இந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியும். அவங்களுடைய ஸ்கிரிப்ட்லாம் நிறையவே இருக்குது, கிடச்சிருக்கு நமக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. என்ன, அந்த எழுத்தை இன்னுமே நம்மளால் டீகோட் பண்ண முடியல. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, இன்ன வரைக்கும் டீகோட் பண்ண முடியல. அதனால் அதை நம்ம படிக்க முடியாது இல்லையா. ஸோ இதுக்கு பேரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, அவங்களுக்கு எழுத தெரியும் ஆனால் நம்மளால் அதை படிக்க முடியாது. அப்படிங்கும் போது அது என்னது, புரோட்டோ ஹிஸ்ட்ரி. அதுவே ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன சொன்னோம், அந்த காலகட்டத்தைய மக்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது, எழுதவே தெரியாது, எழுத்து வரலாறு இல்லாத காலகட்டத்தை ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அந்த மக்களுக்கு எழுத தெரியும் ஆனால் அதை நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதே போல் இதே மாதிரி சுச்சுவேஷன் இன்னொரு காலத்துக்கும் பொருந்தும். என்னன்னா சால்கோலித்திக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த காலத்தை. சால்கோலித்திக்னா காப்பர் ப்ளஸ் ஸ்டோனேஜ். அதாவது இந்த காலத்தை இடைக்கால நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுத்து வரலாறு இல்லை, சரிங்களா. இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, இடைக்கால நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கிளியர் ரீடபிள் ரைட்டிங் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டோம்னா 3rd century BCயில் தான். அதாவது இந்த காலகட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு எழுத தெரியும். அவங்க எழுதின அந்த எழுத்தை இப்போ இருக்கக்கூடிய நம்மளாலையும் படிக்க முடியும். நம்மளாலனா இப்போ இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் அவங்களால படிக்க முடியும். அப்படின்னா அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd century BC. அசோகருடைய கல்வெட்டுகள் தான் இதுக்கு வந்துட்டு என்னது சாலிட் ப்ரூஃப். ஓகேவா. ஸோ அந்த அசோகருடைய கல்வெட்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, டிசைஃபர் இன்னுமே பண்ண முடியல. ஈவன் தோ இந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்துட்டாலும் ஆர்கியாலஜியில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா விஷயமுமே இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இருக்காது. ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம். இந்த ஒரு செக்ஷனை ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மெயின் சோர்ஸ் நமக்கு தேவை. ஒன்று ரிட்டன் ரெக்கார்ட்ஸ், இன்னொன்று ஆர்கியாலஜி. ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம், அந்த மக்களுக்கு எழுத்து வரலாறு இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டம். ஸோ அதனால் ஆர்கியாலஜி மூலமாக மட்டும்தான் வந்துட்டு அந்த காலகட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்ன பார்த்தோம், புரோட்டோ ஹிஸ்ட்ரி. புரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன, அந்த மக்களுக்கு எழுத தெரியும் ஆனால் அவங்க எழுதின அந்த டெக்ஸ்ட்டை இப்போ இருக்கக்கூடிய நம்மளால் படிக்க முடியாது, அன்ரீடபிள், டிசைஃபர் பண்ண முடியலை. ஸோ இந்த காலகட்டத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போது ஹிஸ்ட்ரினா என்ன, ப்ராப்பர் ரீடபிள் ரைட்டிங். கரெக்டாக அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க அந்த காலகட்டத்தை மக்கள் எழுதின அந்த விஷயங்களை இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், படிக்க முடியும். இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த வந்துட்டு ஒரு செக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பழைய இந்திய மக்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சான்றுகளை நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க. லிட்ரலி இன்யூமரபிள், அதாவது எண்ணிக்கையே இல்லாத எண்ணற்ற சான்றுகளை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது வீடுகள், கோவில்கள், கருவிகள், பானைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சான்றுகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய க்ளூவாக அமையுது. இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கற்கோவில்கள். எக்ஸாம்பிள், பழைய சோழ பாண்டிய காலம் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கற்கோவில்கள். அதில் என்ன சொல்லுது, அந்த காலத்தில் எப்படி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, எந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த சான்றை வந்துட்டு அவங்க வந்துட்டு
போயிருக்காங்க. அவங்களுடைய இந்த அளவுக்கு நாலேஜ் நாங்க இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க நமக்கு அந்த படைப்புகள் மூலமா நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அதேபோல ஈஸ்ட் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா, செங்கல் மடாலயங்கள் அங்க இருந்தது. மொனாஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது மெயினா வந்துட்டு புத்த மதம் தொடர்பான கட்டிடங்கள். ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய இந்த கட்டிடங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு சைலண்ட் மெசேஜை கொடுக்குது. நாங்கள் இங்கே தான் இருந்தோம், நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இன்னமும் கன்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இந்த எல்லா பொருள் எச்சங்களும் நிறையவே இன்னும் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மவுண்ட்ஸ், அதாவது மண்மேடுகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மவுண்ட்னா என்ன? ஒரு உயரமான மண்மேடு. அதுக்குள்ள பழைய குடியிருப்புகள்லாம் வந்துட்டு இருந்திருக்கும், அதாவது புதைக்கப்பட்டிருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா மண்ணுக்குள்ள புதைஞ்ச ஒரு நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மவுண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி ஒரே வகையில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மண்மேடுகளை 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது சிங்கிள் கல்ச்சர் மவுண்ட், மேஜர் கல்ச்சர் மவுண்ட், மல்டி கல்ச்சர் மவுண்ட். அதாவது ஒற்றை பண்பாடு, முதன்மை பண்பாடு, பன்முக பண்பாடு அப்படின்னு 3 வகையாக வகைப்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த ஒற்றை பண்பாடு மேடுகள், சிங்கிள் கல்ச்சர் மவுண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு பண்பாட்டை மட்டும்தான் பிரதிபலிக்கும். சில மேடுகளில் வந்துட்டு வர்ணம் பூசப்பட்ட சாம்பல் அந்த மட்பாண்டங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு வெறும் சாதவாகன பண்பாட்டை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய மட்பாண்டங்களாக கிடச்சிருக்கும். அதாவது ஒற்றை பண்பாடை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரே காலகட்டத்தை சேர்ந்த ஒரே மக்கள் வாழ்ந்ததை மட்டும் சொல்லக்கூடியதாக இருக்கும். இது வந்துட்டு சிங்கிள் கல்ச்சர் மவுண்ட், ஒற்றை பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வகை என்ன சொன்னோம்? மேஜர் கல்ச்சர் மவுண்ட், முதன்மை பண்பாடு அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இந்த முதன்மை பண்பாடு அப்படிங்கிறதுல வந்துட்டு என்னென்னா, ஒரே ஒரு பண்பாடு மேலோங்கி இருக்கும், மற்றதெல்லாம் 2ஆம் நிலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதுவே மல்டி கல்ச்சர் மவுண்ட், பன்முக மண்மேடு அப்படின்னா, இது ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இதில் வந்துட்டு பல கல்ச்சர் லேயர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு இடத்துல முதல்ல ஒரு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, பிறகு வேறு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்க வாழ்ந்திருப்பாங்க. அதாவது அடுக்கு மாதிரி, லேயர்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். சில சமயம் என்ன ஆகும், இந்த லேயர்ஸ் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும். அதாவது 2 கல்ச்சர் அங்கே வந்துட்டு மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, இந்த ஹிஸ்டாரியன்ஸுக்கு ஒரு க்ளூவாக அமையும். அந்த காலகட்டத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன மக்கள் வாழ்ந்திருக்காங்க, எப்படி அவங்களுடைய கலாச்சாரங்கள் இருந்திருக்குது, எப்படி அந்த கலாச்சாரங்கள் மிக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு க்ளூவாக அமையக்கூடியது இந்த விஷயம்தான். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே ஆர்.எஸ். சர்மா சார் ஆத்தர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதாவது ராமாயணம் மகாபாரதம் மாதிரி அந்த கதைகளில் எப்படி வந்துட்டு பல லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு என்னது, இந்த மண்மேடுகள்லையும் லேயர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட யூஸ் என்ன, இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மண்மேடுகளை எக்ஸ்கவேட் பண்ணோம்னாக்கா, தோண்டணும் அப்படின்னா ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு காலத்தை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போது மொதல் லேயர் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வாழ்ந்த மக்களுடைய காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த லேயருக்கு போனோம்னா அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரியோடைய சீக்வன்ஸ் வந்துட்டு, அந்த வரிசை வந்துட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மண்மேடை தோன்றினா தான் நமக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த தோன்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 2 வழிகள் இருக்குது அந்த மேடுகளை தோன்றதுக்கு. முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது செங்குத்து அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்னொரு டைப் என்னன்னா ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன், அதாவது கிடைமட்ட அகழாய்வு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் தோண்டுவாங்க. அதாவது டெப்த்தாக போவாங்க. ஒரு குழி மாதிரி தோண்டி ஒரு பகுதி மட்டும், அந்த இடத்த மட்டும் தோண்டிக்கிட்டே போவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலவரிசை, அந்த டைம் லைனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுறது. அதாவது மேல் லேயர், ஆல்ரெடி சொன்னது போல் மேல் லேயர் இருக்குது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வாழ்ந்தவங்களுடைய காலகட்டமாக இருக்கும். அடுத்து கீழ் லேயர் போனோம்னா பழைய காலகட்டம், அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுடைய காலகட்டத்தை பற்றி இருக்கும். அதுக்கும் கீழே போனோம்னா அவங்களுக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய காலகட்டமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னது, ஒரு டைம் லைனை க்ரியேட் பண்ணும். இதில் வந்துட்டு ஃபுல் ஏரியாவை தோண்ட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் தான் தோண்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபோக்கஸ்டு டைம்லைன் வந்துட்டு உருவாகும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷன், செங்குத்து அகழாய்வு அப்படிங்கிறது. அடுத்த வகை என்ன சொன்னோம், ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன், கிடைமட்ட அகழாய்வு. இது வந்துட்டு 2வது மெத்தட். ஹரிசாண்டல்னா என்ன, சைடில் ஸ்ப்ரெட் ஆகி
இருக்கும் இல்லையா, இப்படி சைடில் ஸ்ப்ரெட் ஆகி தோன்றதுக்கு பேர் தான் என்னது, ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன். இது என்னன்னா முழு இடத்தையும் இல்லைன்னா ஒரு பெரிய பகுதியையவே தோண்டுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா அந்த பர்டிகுலர் காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு ஃபுல் கிளியர் ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஓகேவா, அந்த வீடோட லேஅவுட்டு எப்படி, அந்த தெருக்கள் இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷுவல் நமக்கு கிடைக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா அதிகமாக வெர்டிக்கல் எக்ஸ்கவேஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் டைம்லைன் நல்லா கிடைக்கும். ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்பவே காசு ரொம்ப அதிகமாக செலவாகும். அதனால குறைவாக தான் இந்த ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன் செய்வாங்க. ஓகேவா, இதனால இந்த ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன் பண்ணாததுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம்னா நமக்கு முழு வாழ்க்கை அந்த டயக்ராம், அந்த பிக்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஹாஃப் நாலேஜ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு 2 முறைகள் எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது. இப்போ நமக்கு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ ஜாமானை எடுத்துட்டாங்க, அந்த குழியை தோண்டி அங்கே இருக்கக்கூடிய கிடைச்ச பொருட்களை வந்துட்டு எடுத்துட்டாங்க, அதை பாதுகாத்து வைக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ எல்லா பொருட்களுமே எல்லா எச்சங்களுமே ஒரே மாதிரி ப்ரிசர்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா சில பொருட்கள் நல்லா இருக்கும், சிலது கெட்டு போயிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ட்ரை ஏரியாஸில் கிடைச்ச பொருளாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அதாவது ராஜஸ்தான், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இடங்களில் கிடைச்ச பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கிடைச்ச பொருட்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரிசர்வ் ஆகும். அதுவே வெட் ஏரியாஸில், அதாவது கங்கை சமவெளியில் இந்த மாதிரி இடங்களில் கிடைச்ச பொருளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திங்ஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும். எஸ்பெஷலாக வந்துட்டு அங்கே கிடைச்ச இரும்பு பொருட்களாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது துருப்பிடிச்சு போயிடும். ஏன்னா அங்கே ஈரப்பதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ என்ன மட்டும்தான் சர்வைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் அந்த ஏரியாவில் கிடைச்சதில் சர்வைவ் ஆகும், நீடித்து நிற்கும். அதாவது கல், செங்கல் இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்துட்டு என்னது நீடித்து சர்வைவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஒரு செக்ஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாமா. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பழைய நகரம் இருக்குது, அது அழிஞ்சு மண்ணுக்குள்ளே புதைஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு அகழாய்வு பண்ணுறாங்க. எப்படி அகழாய்வு பண்ணுறாங்க, ஒரு மெத்தட் வெர்டிக்கல் மெத்தட், இன்னொன்று ஹரிசாண்டல் மெத்தட். வெர்டிக்கல் மெத்தட் எதுக்காக, அந்த டைமில் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுவே ஹரிசாண்டல் மெத்தட் எதுக்காக, அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. வெர்டிக்கல் மெத்தட் வந்துட்டு செலவு கம்மி, அதிகமான பேர் இந்த வெர்டிக்கல் மெத்தட் தான் பண்ணுறாங்க. ஹரிசாண்டல் மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு அது செலவு ஜாஸ்தி, அதனால் குறைவான அளவு தான் இது செய்யப்படுது. ஆனால் கிளைமேட் நல்லா இருந்தால் மட்டும்தான் எவிடன்ஸ் கிடைக்கும். அதாவது ப்ரிசர்வ் பண்ணுற இது வந்துட்டு கிளைமேட் நல்ல ஒரு வெட் ஏரியாவில் கிடைச்ச ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு என்ன ஆகும், ஈரப்பதத்தினால அது ஸ்பாயில் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ட்ரை ஏரியாவில் கிடைச்ச பொருளாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருளாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வில்லேஜஸ், மெகாலித்ஸ் அண்ட் டேட்டிங் மெத்தட். டேட்டிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலம் அப்படின்னா ஒரு ராஜாக்கள் காலம், கண்டிப்பாக செல்வ செழிப்பாக இருந்திருக்கும், நகரங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, கிராமங்கள். இந்த எக்ஸ்கவேஷன்லாம் என்ன சொல்லுதுன்னா 6000 பிசி, அதாவது கிமு 6000லேயே மக்கள் வந்துட்டு கிராமங்களில் வாழ்ந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடம். பலுச்சிஸ்தான் எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இப்போதைக்கு இருக்குது. ஓகேவா, இதோட மீனிங் என்ன, இந்திய துணைக்கண்டத்தில் இந்த நாகரிகம்ங்கிறது ரொம்பவே இயர்லியாகவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு என்னது, இது மென்ஷன் பண்ணுறது. ஸோ எக்ஸ்கவேஷன் இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை சமவெளி இருக்கு இல்லையா, இங்கே செகண்ட் மில்லியனம் பிசி, அதாவது கிமு 2000லேருந்து 1000 இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டீட்டெயில்டாக நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா, எப்போது கிமு 2000லேருந்து 1000 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்தில் வீடுகள் எப்படி இருந்தது, தெருக்கள் எப்படி அமைஞ்சது, குடியிருப்பு எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத ஒரு சிட்டி மேப் மாதிரியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க பயன்படுத்தின பானைகள், அதாவது மண்பானை வடிவங்கள், அவங்களுடைய டிசைன்ஸ் எப்படிலாம் வந்துட்டு பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய கலாச்சாரத்தை காட்டும். ஓகேவா, இன்னும் டீட்டெயில்டாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எந்த மாதிரி வீடுகளில் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அரிசி சாப்பிட்டாங்களா, கோதுமை சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு இதுலேருந்து தான் வந்துட்டு தெரியும். அவங்க பயன்படுத்தின கருவிகள், என்ன கருவிகள், வேட்டை கருவிகளாக இருக்கட்டும், விவசாய கருவிகள்
கருவிகளாக இருக்கட்டும். ஸோ இதிலேருந்து அவங்களுடைய எக்கனாமி, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? அதே போல் மெகாலித் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. மெகாலித் அப்படின்னா என்னென்னா, சவுத் இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ராக்டிஸ், ஒரு பழக்கம் இருந்தது நம்ம தென்னிந்தியாவில். என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் புதைக்க மாட்டாங்க. கூடவே அவங்க யூஸ் பண்ண கருவிகள், ஆயுதங்கள், பானைகள், அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் புதைப்பாங்க. இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் லைஃப் பிலீஃப், மறுபிறவி நம்பிக்கை இருக்கிறத காட்டுது. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்குது. ஸோ இந்த பரியல் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கும், இந்த புதைக்கிற மெத்தட் வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய கற்களை வந்துட்டு சுற்றி வச்சுருவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ இதை வச்சுட்டு அவங்கள வந்துட்டு புதைப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, மெகாலித், பெரிய கல் கட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு எக்ஸாமுக்கு, யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகாலித் அப்படின்னா என்னது, பெரிய கல் கட்டமைப்பு அப்படின்னு. ஸோ இந்த மெகாலித்தை தோண்டுனா அந்த கால மக்களுடைய வாழ்க்கை தெரியும். குறிப்பாக இரும்பு காலத்தை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு தெரியும். டெக்கான் ரீஜியனை பற்றின க்ளூஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சொன்னதை நம்ம ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, மண்ணுக்குள்ளே லேயராக இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை சயின்டிஃபிக்காக தோண்டி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கியாலஜி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி, இந்த கண்டுபிடிச்சாங்க பொருட்கள், இது இந்த காலத்தை சேர்ந்த பொருள் தான், இது கிமு 2000 சேர்ந்த பொருள் தான், இது கிபி 1000 சேர்ந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை சேர்ந்த பொருள் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த பொருளோட வயசு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது கார்பன் 14 மெத்தட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கான்செப்ட் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட். கார்பன் 14னா என்ன, ஒரு ஸ்பெஷல் கார்பன். அது எல்லா உயிரினங்கள் மேலேயும் இருக்கும். ஓகேவா? அது மனுஷனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்கள் கிட்டேயும் அந்த C14 அப்படிங்கிற ஒரு கார்பன் வந்துட்டு இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோவாக டீகே ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிய ஆரம்பிக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்துட்டு அழிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு தான் அந்த டேட்டிங் மெத்தட் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு உயிரினம் உயிரோடு இருக்கும்போது அது காற்றுலேருந்தா இருக்கட்டும், உணவுலேருந்தா இருக்கட்டும், அது கார்பனை அப்சார்ப் பண்ணும். அது மனுஷனாக இருக்கட்டும், இல்லை மிருகங்களாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், அதோடைய உணவுலேருந்தும் காற்றுலேருந்தும் கார்பனை அப்சார்ப் பண்ணும். அதனால் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அதே அந்த உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டு என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அந்த அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அழியிற அந்த சக்தி மட்டும்தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். டிகே ஆகிற ப்ராசஸ் என்ன ஆகும், அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் தான் இந்த மேஜிக் இருக்குது. எவ்வளோ கார்பன் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணி தான் அதோடைய வயசை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த டிகே ஆகுது இல்லையா அந்த கார்பன் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதோடைய வயசை கண்டுபிடிப்பாங்க. இப்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அரை ஆயுட்காலம். கார்பன் 14க்கு ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5568 வருஷம். உதாரணத்துக்கு இப்போது ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் உயிரோடு இருக்கும்போது அந்த கார்பன் 14ஓட அளவு ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 100% இருக்கும். அது வெட்டப்பட்டதுக்கப்புறம் அந்த மரம் இறந்துடும், டெட் ஆகிடும். இப்போது புதுசாக அந்த கார்பன் 14ங்கிறத புதுசாக அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கார்பன் 14 ஆனது டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் 14ஓட அளவை மெஷர் பண்ணுவாங்க. சப்போஸ் பாதி அளவுக்கு அதோடைய கார்பன் 14 அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 50% அப்படின்னு காட்டுது அப்படின்னா அந்த மரத்துடைய வயசு 5568 வருஷம். ஓகேவா? அதுவே இன்னும் குவார்ட்டர் அமௌண்ட் காமிக்குது, 25% தான் காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரத்துடைய வயசு 11136 வருஷம். ஓகேவா? இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 14 அந்த பொருளில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி தான் அந்த பொருளுடைய வயசை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அது மரமாக இருக்கட்டும், இல்லை மனித எலும்புகளாக இருக்கட்டும், இல்லை மிருக எச்சங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது.
70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எச்சங்களா இருந்ததுன்னா, இந்த மெத்தட யூஸ் பண்ணி அதனுடைய வயச கணக்கிட முடியாது. இதுக்கு வேற சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? தாவர எச்சங்கள ஆய்வு செய்றது மூலமா, குறிப்பா அந்த மகரந்த பகுப்பாய்வு மூலமா, காலநிலை அப்புறம் தாவரங்களுடைய வரலாற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் அடிப்படையில நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 7000லேருந்து 6000 வாக்குல இந்த காலகட்டத்தில ராஜஸ்தான் அப்புறம் காஷ்மீர் இந்த இடங்கள்ல வந்துட்டு விவசாயம் வந்துட்டு நடைமுறையில அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி உலோகப் பொருட்களோட தன்மை, அப்புறம் அதோடைய அறிவியல் பூர்வமான பகுப்பாய்வு இதெல்லாம் வந்துட்டு செய்றாங்க இல்லையா? இதனுடைய விளைவா, அது எந்த சுரங்கத்திலேருந்து வந்தது, அந்த டெக்னாலஜி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அதே மாரி மிருக எலும்புகள் மூலமா இது வளர்ப்பு பிராணியா, இல்ல வேற எதுக்காக இந்த மிருகம் யூஸ் ஆகப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல மண் கூட நமக்கு ஒரு சான்று தான். ஸோ, அதில வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியோட லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. மண்ண தோண்ட தோண்ட தான் நமக்கு என்னது ஹிஸ்ட்ரியோடைய அந்த லேயர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஜியாலஜிங்கிறது என்னது? மண்ண பத்தியும், கல்ல பத்தியும், இந்த பூமிய பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் என்னது ஜியாலஜி ஸ்டடீஸ். ஸோ, இத படிச்சவங்க இந்த நம்ம மண்ண ஆராய்ச்சி பண்றது மூலியமா நம்மளுடைய வரலாற தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்குது. அடுத்து பயாலஜிக்கல் ஸ்டடீஸ். இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய எவல்யூஷன் அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது, அந்த காலகட்டத்தில என்ன மாதிரியான விலங்குகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படிப்புங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ, முக்கியமா ஃபைனல் பாயிண்ட்டா இதில சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மனித வரலாறு புரியணும்னா கண்டிப்பா நேச்சர் பிளஸ் ஹியூமனுடைய இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இயற்கையோட மனிதனுடைய அந்த இன்ட்ராக்ஷன் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். 5000, 6000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய அந்த எச்சங்கள பயன்படுத்தி அதனுடைய காலத்த வந்துட்டு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப கிளியரா பார்த்துருப்போம். இல்லையா? அது 5000 வருடத்துக்கு முற்பட்டதா, இல்ல 6000 வருடத்துக்கு முற்பட்டதா, இல்ல எந்த வருடத்த சேர்ந்த அந்த பொருட்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தட பார்த்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காயின்ஸ் நாணயங்கள பத்தி பார்க்க போறோம். சில காயின்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகளா எதுவா இருக்கட்டும், அது மண்ணு மேலேயே வந்துட்டு கிடைக்கும். அதாவது நம்ம கண்ணெதிர்லயே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உழவு செய்யும்போது இல்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, ஒரு புதுசா ஒரு பில்டிங் வந்துட்டு நம்ம கட்டப்போறோம் அப்படிங்கும்போது, அந்த சமயத்துல நம்ம தோண்டுவோம் இல்லையா? அப்போ வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, மக்கள் கேஷுவலா அத வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா, நிறைய முக்கியமான சான்றுகள் எக்ஸ்கவேஷன் மூலமா தான் கிடைக்குது. அந்த அகழாய்வு மூலமா தான் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஆர்க்கியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ, காயின்ஸை ஸ்டடி பண்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் என்னன்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் நாணயவியல் அப்படின்ட்டு பேர். ஓகேவா? இது ஒரு டைரக்ட் கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டைரக்ட் கொஷின். நியூமிஸ்மேட்டிக்ஸ்னா என்ன? காயின்ஸை ஸ்டடி பண்ணுற சப்ஜெக்டுடைய பேர். இப்போ இருக்கிறது மாதிரி அப்போ வந்துட்டு பேப்பர்லலாம் மணி கிடையாது. இப்போ நம்ம ரூ. 100 நோட்டு, ரூ. 500 நோட்டு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ, இந்த மாதிரி பேப்பர் மணி அப்போ கிடையாது. அந்த காலத்தில் மெட்டல் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, காயின்ஸை வந்துட்டு எந்த மெட்டல்லலாம் வந்துட்டு தயாரிச்சிருக்கிறாங்க? காப்பரில் தயாரிச்சிருக்காங்க, செம்பில், வெள்ளியில் தயாரிச்சிருக்காங்க, பவுனில், கோல்டில் வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க, ஈயத்தில் தயாரிச்சிருக்காங்க. ஸோ, இது வந்துட்டு என்னது? அந்த நாட்டுடைய வெல்த்தை வந்துட்டு காமிக்கும். அவங்க எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தயாரித்த இந்த நாணயங்கள் மூலயமா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அந்த காயின்ஸை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க அந்த காலகட்டத்தில்? இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ, இப்போ வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்படி பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அச்சு மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அச்சு எதில் செஞ்சுருக்காங்க? சுட்ட களிமண். ஸோ, இந்த சுட்ட களிமண்ணில் அச்சு செஞ்சு அதுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிய வருது. ஓகேவா? ஸோ, சுட்ட களிமண்ணில் அச்சு செஞ்சு அதில் காயின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எந்த காலகட்டத்தில் இந்த மோல்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குஷாணர்களுடைய காலகட்டம். அதாவது கிபி 1லேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகமான அச்சுக்கள் கிடைக்கப்பெற்றிருக்குது. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது? அந்த காலத்தில் காயின் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவங்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மோல்டு சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது.
இப்போ நமக்கு பேங்க் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் பணத்தை சேமிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ பேங்க் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் மண்பானையில் இல்லை வந்துட்டு செம்பு பானையில் வந்துட்டு அவங்களுடைய செல்வங்களை, அந்த பணத்தையோ இல்லை அந்த காயின்ஸை, தங்கத்தை, இது எல்லாத்தையும் வந்துட்டு என்னது பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வைப்பாங்க மண்ணுக்கு அடியில். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோர்டு. ஹோர்டுனா புதையல் சேமிப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள்ல, செம்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் சேமித்து வச்சு அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த ஒரு பொக்கிஷமாக வந்துட்டு எடுத்துக்கலாம், புதையல்களாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்துட்டு பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்திய நாணயங்கள் மட்டும் இல்லாமல் ரோமானிய பேரரசு மாதிரியான வெளிநாடுகளில் அச்சிடப்பட்ட நாணயங்களும் இந்த புதையல்களில் வந்துட்டு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு கிடைச்சிருக்குது. அது வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, பாட்னா, லக்னோ, டெல்லி, ஜெய்ப்பூர், மும்பை, அப்புறம் சென்னை, இந்த மாதிரி இடங்களில் உள்ள மியூசியமில் தான் வந்துட்டு பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்குது. வேறு என்னென்ன எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள், அப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகளுடைய மியூசியத்துலேயும் பல இந்திய நாணயங்கள் இருக்குது. பிரிட்டன் வந்துட்டு நம்ம நாட்டை வந்துட்டு நீண்ட காலமாக ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்க நீண்ட கால ஆட்சி பண்ணதோட விளைவாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இந்தியன் காயின்ஸை, அதாவது அகழாய்வு மூலயமா கண்டுபிடிக்கப்பட்ட பல இந்தியன் காயின்ஸை வந்துட்டு அவங்களுடைய அருங்காட்சியகத்துக்கும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல் முக்கிய வம்சங்கள், நம்ம ராஜவம்சங்கள் நம்ம இந்தியாவை ஆண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த வெளியிடப்பட்ட நாணயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு அந்த லிஸ்ட்டும் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஆனால் அது இன்னும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணப்படலை. ஓகேவா? நமக்கு கிடைச்ச அந்த பழைய நாணயங்களில் பார்த்தோம்னா சில சின்னங்கள்லாம் வந்துட்டு அதில் இருக்குது. ஆனால் பிற்கால நாணயங்களில் அரசர்கள் அப்புறம் தெய்வங்களோட உருவங்களை சித்தரிக்கிறதோட அதோட அவங்களுடைய பெயர்களையும் தேதிகளையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது காணப்படுற அந்த பகுதிகள், அது புழக்கத்தில் இருந்த அந்த ரீஜியன், அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு அதில் மென்ஷன் ஆயிருக்குது. இது பல ஆளும் வம்சங்களுடைய வரலாற்று, குறிப்பாக வட ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கிமு 2ஆம் மற்றும் 1ஆம் நூற்றாண்டுகளில் இங்கே ஆட்சி செஞ்ச இந்தோ கிரேக்கர்களோட வரலாற்றை நம்மளால் கிளியர் கட்டாக இப்போது மீட்டெடுக்க நமக்கு உதவியாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்கொடைகள், அப்புறம் பணம் செலுத்தும் முறை, பரிமாற்ற ஊடகம், இந்த மாதிரி பல்வேறு நோக்கங்களுக்காக நாணயங்கள் வந்துட்டு அப்போ பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, பொருளாதார வரலாறு பற்றி கணிசமான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குது. சில நாணயங்கள் வணிக சங்கங்களால் கூட வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ ஒரு காயின் அப்படின்னா அதை அரசாங்கம் தான் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இல்லாமல் வணிக சங்கங்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, காயின்ஸை அச்சிட்ருக்கிறாங்க. ஆட்சியாளர்களோட அனுமதியோட, ஓகேவா, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலை, ஆட்சியாளர்களோட அனுமதியோட வணிக சங்கங்கள், அதாவது பொற்கொள்ளர்கள், அவங்க வந்துட்டு நாணயங்களை உருவாக்குறாங்க. ஆட்சியாளர்களோட அனுமதி பெற்று வணிக சங்கங்களும் வந்துட்டு காயின்ஸை வெளியிடுறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, கைவினை தொழிலும் வர்த்தகமும் அங்கே முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நாணயங்கள் பெரிய அளவான பரிவர்த்தனைகளுக்கு உதவுச்சு, அப்புறம் வர்த்தகத்துக்கும் பங்களிச்சுது அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூவை வந்துட்டு கொடுக்குது. நிறைய இந்திய நாணயங்கள், அதிக அளவான இந்திய நாணயங்கள் எப்போ வந்துட்டு இருந்திருக்கு, அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக மௌரியர்களுடைய காலத்துக்கு அப்புறம் குப்தர் காலகட்டத்தில் தான் அதிகமான வர்த்தகமும் வணிகமும் செழிப்பாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நமக்கு கிளியராக காமிக்குது. இருந்தாலும் குப்தருக்கு பிந்தைய காலத்தை சேர்ந்த சில நாணயங்கள் தான் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்குது. நிறைய காயின்ஸ் வந்துட்டு குப்தர் காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு கிடைக்கல. ஸோ இது வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணுது, அந்த காலத்தில் வந்துட்டு வர்த்தகமும் வணிகமும் வீழ்ச்சி அடைஞ்சதை காமிக்குது. குப்தர் காலத்தில் அதிகமான காயின்ஸ் கிடைக்குது, அப்போது அந்த காலத்தில் குப்தர் காலத்தில் வந்துட்டு நல்ல வணிகம் வந்துட்டு செழித்து வளர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. அதே போல் குப்தர் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா காயின்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாக நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போது இது என்னதை மென்ஷன் பண்ணுது, அந்த காலத்தில் அதிகமான வணிக வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி அடைஞ்சதை வந்துட்டு குறிக்குது. சரிங்களா? நாணயங்கள் அரசர்கள் மற்றும் கடவுள்களோட உருவங்களையும் சமய சின்னங்களையும்
புராண கதைகளையும் வந்துட்டு கொண்டிருக்குது. ஸோ நாணயம் அப்படின்னா ஒரு காயின் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு இப்போது அச்சிட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட ஒரு ரூபா காயின் இருக்குன்னா முதல் பக்கம் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு பூ இருக்கும், பின்பக்கம் வந்துட்டு தலை இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதே போல் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த நாணயங்களில் அரசர்களுடைய உருவங்களும் தெய்வங்களுடைய உருவங்களும் சமய சின்னங்களையும் புராண கதைகளையும் கொண்டுள்ளதாக வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த காலத்துடைய கலை மற்றும் மதத்து மேலே இருந்த அந்த ஒளியை, அந்த நம்பிக்கையை வந்துட்டு நமக்கு குறித்து காட்டுது. முக்கியமாக சொல்ல போனோம்னா கௌரி சிப்பிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அந்த சிப்பிகள் வந்துட்டு நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது ஒரு லோ வேல்யூ கரன்சி மாதிரி. ஸோ அவங்களோட காயின் வந்துட்டு எந்த மெட்டலில் வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களோ, எந்த இதில் வந்துட்டு அச்சிடுறாங்களோ அதுதான் அவங்களுடைய எக்கனாமியை வந்துட்டு காமிக்கும். இப்போ கோல்டு காயினில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா அப்போ அந்த எக்கனாமி வந்துட்டு நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்குது. காப்பரில் வெளியிடுறாங்க இல்லை வந்துட்டு ஈயத்தில் வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்கனாமி வந்துட்டு லோ லெவலில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் கௌரி சிப்பிகள் இதுவும் கரன்சியாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதப்போ இதை வந்துட்டு எதை மீன் பண்ணுது, அப்போ இருக்கக்கூடிய எக்கனாமி கொஞ்சம் லோ லெவலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு காயின்ஸ் டாபிக் வந்துட்டு முடியுது. நாணயங்களை பற்றின டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? நாணயங்களை விட கல்வெட்டுகள் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கல்வெட்டுகளை பற்றி படிக்கிற அந்த ஆய்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். கல்வெட்டு மற்றும் பிற மற்ற பழைய பதிவேடுகளை பற்றி, அந்த பழைய எழுத்துக்களை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தொல்லெழுத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்லெழுத்தியல்னா பாலியோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கல்வெட்டுகள்லாம் எங்கே எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல் தூண், பாறை, செம்புத்தட்டு, கோவில் சுவர், அப்புறம் மரங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆரம்பத்தில் வெறும் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருந்தது. கல் தூண்களில் எழுதப்பட்ட அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த செம்பு தகடில் எழுதுகிற வழக்கம் வந்தது. ஓகேவா? அப்பவும் கூட தென்னிந்தியாவில் கற்களில் கல்வெட்டுகளை பொறிக்கிற வழக்கம் தான் பெரிய அளவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அந்த பகுதியில் நிரந்தர பதிவுகளாக பயன்படுற வகையில் கோயில்களோட சுவர்களில் ஏராளமான கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ கூட நம்ம கோயில்களில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் எழுதின அந்த எழுத்துக்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். சிலது நம்மளால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு படிக்க முடியாததாக இருக்கும். வேறு வேறு எழுத்துக்களில் வந்துட்டு இருக்கும். அந்த எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள். அந்த பிராமி எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ நாணயங்களை மாதிரியே கல்வெட்டுகளும் நாட்டுடைய பல்வேறு அருங்காட்சியங்களில் பாதுகாக்கப்பட்டு இருக்குது இன்னமும். ஆனால் அதோட மிகப்பெரிய எண்ணிக்கையில் எங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைசூரில் உள்ள தலைமை கல்வெட்டியாளரோட அலுவலகத்தில் தான் வந்துட்டு இருக்குது. அந்த ஆஃபீஸில் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? மைசூரில் தான் ரொம்ப அதிகமான இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மிக பழமையான கல்வெட்டுகள் அப்படிங்கிறது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு தான் என்னது இருக்கிறதுலேயே பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் சமஸ்கிருத கல்வெட்டு ஊடகமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராகிருத மொழியில் எழுதின கல்வெட்டு தான் வந்துட்டு பரவலாக காணப்படுது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தான் என்ன வருது, சமஸ்கிருத கல்வெட்டுகளே காணப்படுது. மேலும் அதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா 4ஆம் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் தான் பரவலாகுது. எப்படி? சமஸ்கிருத கல்வெட்டுகள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமஸ்கிருத எழுத்தில் கல்வெட்டுகளே கிடையாது. பிராகிருத மொழியில் தான் வந்துட்டு கல்வெட்டுகள் இருக்குது. ஆனாலும் அப்பவும் கூட எப்போ இந்த 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த சமயத்தில் கூட சமஸ்கிருத கல்வெட்டுகள் காணப்பட்டாலும் பிராகிருத மொழியில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் தொடர்ந்து அந்த அந்த எழுத்து வந்துட்டு என்னது பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்திருக்குது. அப்புறம் 9ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிராந்திய மொழிகளில் அவங்கவுங்க நாட்டுடைய லாங்குவேஜஸ், அந்தந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜஸ். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழில் வந்துட்டு கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்துட்டு எந்த காலகட்டத்தில் வருது, 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் வந்துட்டு பிராந்திய மொழிகளுடைய கல்வெட்டுகள் வந்துட்டு ஏற்றப்பட ஆரம்பிக்குது. மௌரியர், அப்புறம் மௌரியருக்கு பிந்தைய குப்தர் காலங்களில், மௌரியருக்கு அப்புறம் குப்தர் காலம் இருக்கு இல்லையா, அதை குறிப்பிடுற பெரும்பாலான கல்வெட்டுக்கள்
கார்பஸ் இன்ஸ்கிரிப்ஷனம் இண்டிகாரம் அப்படிங்கிற ஒரு தொகுப்புகளில் தான் வந்துட்டு வெளியிடப்படுது. மௌரியருடைய கல்வெட்டாக இருக்கட்டும், மௌரியருக்கு பிந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குப்தர்களுடைய கல்வெட்டாக இருக்கட்டும், இது எந்த பேரில் வந்துட்டு தொகுப்பாக வெளியிடுறாங்க? இன்ஸ்கிரிப்ஷனம், கார்பஸ் இன்ஸ்கிரிப்ஷனம் இண்டிகாரம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் தான் வெளியிடப்படுறாங்க. ஆனால் குப்தருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அதிகமாக வெளியிடவே படலை. ஓகேவா? இன்னும் ஹரப்பா கல்வெட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோடைய கருத்துக்களையும் பொருட்களையும் அந்த படங்களோட வடிவில் வெளிப்படுத்துகிற ஒரு அந்த சித்திர எழுத்து முறையில் எழுதப்பட்டதாக தான் தெரியுது. பிக்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷனாக தான் தெரியுது. பெரும்பாலான அசோக கல்வெட்டுகளே இடமிருந்து வளமாக எழுதப்பட்ட பிராமி எழுத்து முறையில் பொறிக்கப்பட்டதாக தான் இருக்குது. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதக்கூடிய அந்த மெத்தடாலஜியை தான் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சில இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வலமிருந்து இடமாக எழுதப்பட்ட கரோஷ்டி எழுத்து முறையிலையும் பொறிக்கப்பட்டிருக்குது. பிராமி எழுத்து முறையிலையும் கல்வெட்டு இருக்குது, கரோஷ்டி எழுத்து முறையிலையும் பொறிக்கப்பட்டிருக்குது. பிராமி எழுத்து முறைனா எப்படி இருக்கும்? லெஃப்ட்லேருந்து எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் இருக்கும். கரோஷ்டி எழுத்து முறை அப்படிங்கிறது ரைட் டு லெஃப்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அசோகருடைய காலகட்டத்தில் 2 வகையான முறைகளுமே வந்துட்டு காணப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வடமேற்கு பகுதியை தவிர இந்தியா முழுவதும் பிராமி எழுத்து முறை தான் பரவலாக இருந்திருக்கு. ஓகேவா? நார்த் வெஸ்டில் அந்த ஏரியாவை தவிர்த்து எங்கே பார்த்தாலும் பிராமி எழுத்துக்களில் தான் வந்துட்டு கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தான்லேயும் சரி, ஆப்கானிஸ்தான்லேயும் சரி, இப்போ வரைக்கும் அசோகருடைய கல்வெட்டுகள் இருக்குது. அந்த அசோகருடைய கல்வெட்டுகளை வந்துட்டு அதை டீசைஃபர் பண்ணுறதுக்கு கிரேக்க எழுத்து முறையும் அராமை எழுத்து முறையும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் குப்தர் காலத்தோட இறுதி வரைக்கும் பிராமிய மொழி தான் வந்துட்டு பிரதான எழுத்து முறையாக தொடர்ந்து இருந்திருக்கு. ஓகேவா? அசோகருடைய காலத்தில் 2 வகையான மொழி எழுத்து முறைகள் இருந்ததுனால கரோஷ்டி முறை இருந்திருக்குது, அதே போல் பிராமி எழுத்து முறையும் இருந்திருக்குது. அதனால் அதை டீசைஃபர் பண்ணுறதுக்கு கிரேக்க எழுத்து முறையும் அராமிய எழுத்து முறையும் வந்துட்டு தேவைப்படுது. ஆனால் குப்தர் காலத்தில் இருந்த அந்த கல்வெட்டுகளை பற்றி டீசைஃபர் பண்ணணும் அப்படின்னா பிராமி எழுத்து முறை தெரிஞ்சவங்களாலே டீசைஃபர் பண்ணிட முடியும். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பிராமி எழுத்து முறை தான் பின்பற்றப்பட்டிருக்குது. ஓகேங்களா? கிமு 2500 இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டம்னாலே நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம்? ஹரப்பா நாகரிகம். அந்த ஹரப்பா முத்திரைகளில் காணப்படுற அந்த கல்வெட்டுகள் வந்துட்டு சில அறிஞர்களால் குறியீட்டு ரீதியானதாக தான் கருதப்படுது. ஏன்னா அந்த எழுத்துக்களை, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல் இன்னும் ஹரப்பா எழுத்துக்கள், அந்த சிந்து நாகரிகத்தை சேர்ந்தவங்களுடைய எழுத்துக்களை நம்மளால் இன்னும் டீகோட் பண்ணவே முடியல. அதை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்குது, ஆனால் அவங்களுடைய எழுத்து முறை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருந்தோம்? புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, கிமு 2500ஆம் ஆண்டு அந்த சேர்ந்த அந்த ஹரப்பா முத்திரைகளில் காணப்படுற அந்த கல்வெட்டுகள் சில அறிஞர்களால் குறியீட்டு ரீதியானது அப்படின்னு தான் கருதப்படுது. இந்திய வரலாற்றை பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சதுலேயே மிக பழமையான நமக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக இந்தியாவிலேயே கிடையாது, ஈரானில் கிடைச்ச கல்வெட்டுகள் தான். அந்த கல்வெட்டுகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை சேர்ந்தது. அதுவும் ஈரான் நாட்டில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க, நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த கல்வெட்டு எந்த மொழியில் இருந்தது தெரியுமா? ஓல்டு இண்டோ ஈரானியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய செமிட்டிக் லாங்குவேஜில் தான் இருக்குது. அதுவும் ஸ்ட்ரைட் ரைட்டிங்காக இல்லை, ஒரு ஆப்பு ஷேப்பு, அதாவது வெஜ் மாதிரி அந்த ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க? ஆப்பு வடிவ எழுத்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஈரான் மக்கள் இந்தியாவை, அதாவது சிந்து பகுதி மேலே படையெடுத்ததை பற்றி அதில் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம்னா மிக பழமையான ப்ராப்பராக டீகோட் பண்ணப்பட்ட கல்வெட்டு என்னென்னா அது அசோகருடைய கல்வெட்டு தான். சரிங்களா? அது மோஸ்ட்லி எப்போ எழுதப்பட்டதுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில், அதுவும் பிராமி ஸ்கிரிப்ட்லையும் பிராகிருத மொழியிலையும் தான் எழுதப்பட்டிருக்குது. நம்ம இந்தியாவை பற்றி எழுதின பழமையான கல்வெட்டு எது? அது ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு தான். ஆனால் நம்ம இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா அசோகருடைய கல்வெட்டு தான். ஓகேவா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நம்ம இந்தியாவில் கிடைச்சது அப்படின்னா அது அசோகருடைய கல்வெட்டு. வெளிநாட்டில் நம்ம நாட்டை பற்றி இப்போ இருக்கிறதுலே பழமையான கல்வெட்டு எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அது ஈரானிய கல்வெட்டு தான்.
இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டுக்கள் என்ன நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மௌரியர்களுடைய வரலாறையும், அசோகர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெளிவாக காமிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி 14ஆம் நூற்றாண்டில் ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு ஒரு ஒரு ராஜா இருந்தார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் துக்ளக்கை பற்றி. இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்ணாருன்னா, அசோகருடைய 2 கல்வெட்டு தூண்களை அவர் கண்டுபிடிச்சாரு. ஒன்று மீரட்டில் கண்டுபிடிச்சாரு, இன்னொன்று ஹரியானாவில் இருக்கிற தோப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல. மொத்தம் 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன்று மீரட்டில், இன்னொன்று ஹரியானாவில் தோப்ரா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அதை அவர் டெல்லிக்கு கொண்டு வந்துட்டார். ஓகேவா? ஏன்னா அவர் இருந்த இடம் எங்கே? டெல்லியில் தான். ஸோ அதனால் அவர் கண்டுபிடிச்ச அந்த கல்வெட்டு தூண்களை வந்துட்டு டெல்லிக்கு கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தன்னோட அறிஞர்கள் கிட்ட, தன்னோட அரசபையில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இதில் என்ன எழுதியிருக்கு, இதுக்குண்டான அர்த்தத்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்ட்டு அவரை கேட்குறாரு. ஆனால் அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியல. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் பிரிட்டிஷ் கையிலையும் இந்த கல்வெட்டு கிடச்சிது. ஆனால் அவங்களுக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஸோ ஃபைனலாக 1837 தான் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு ஒரு ஆள், அவர் என்ன பண்ணார், அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸர். அவர் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சார். அவர் அதோட அர்த்தங்களை கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னார்னா, இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, பல வகையான கல்வெட்டுகள் இருக்குது. அதில் சில கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த அரசாங்கத்துடைய ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், ரூல்ஸ், அவங்களுடைய டெசிஷன், மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள், இதை வந்துட்டு பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த விஷயங்களை கன்வே பண்ணக்கூடியதாக இருக்குது. அசோகர் கல்வெட்டு இந்த கேட்டகரியே சேர்ந்தது தான். இன்னும் சில கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, புத்த மதம், ஜெயின மதம், வைஷ்ணவம், சைவம், இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அவங்க செஞ்ச ஆஃபரிங்ஸ், அதாவது அவங்க வந்துட்டு நேர்த்திக்கடன் செஞ்சு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, நேர்ந்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எழுதின வார்த்தைகள் தான் அந்த கல்வெட்டுகளில் இருக்குது. மோஸ்ட்லி அசோகருடைய கல்வெட்டு எதை சேர்ந்ததாக இருக்குது, அவருடைய அரசாங்கத்துடைய ஆர்டர், ரூல்ஸு, டெசிஷன், இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது அசோகருடைய கல்வெட்டுகள். அவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. பல கல்வெட்டுகளில் வேறு என்ன இருக்குது, மக்களுடைய நேர்த்தி கடனை அவங்க சொல்கிற விதமாக அந்த கல்வெட்டுகளில் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கல்வெட்டுகள்லாம் எங்கே கிடைக்கும் தெரியுமா? தூணில், காப்பர் தகடு, செம்பு தகடு, கோயில் சுவர்களில், சிலைகளில், அதாவது ஒரு தெய்வீக சிம்பிள் மாதிரி தான் வந்துட்டு அது வந்துட்டு இருக்கும். இன்னும் சில கல்வெட்டுகளில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களும் அதே போல் சாதனைகள் படைத்தவங்களுடைய புகழுரைகள் தான் வந்துட்டு இருக்கும். அவங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய ஃபெயிலியர்ஸையோ இல்லை அவங்களுடைய வீக்னஸையோ வந்துட்டு அந்த கல்வெட்டுகளில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள புகழ்ந்துரைத்து தான் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சாதனைகள்லாம் அவங்க படைச்சாங்க அப்படிங்கிறத புகழ்ந்து தான் அந்த கல்வெட்டுகளில் இருக்கணும். இதுக்கு உதாரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். அதில் முழுக்க முழுக்க சமுத்திரகுப்தருடைய பெருமைகளை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முழுக்க முழுக்க ஒரு ராஜாவுடைய சாதனை படைத்தவர்களுடைய புகழுரைகள் மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய வீக்னஸோ இல்லை ஃபெயிலியர்ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக இன்னொரு டைப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு ராஜாக்களை பற்றியோ இளவரசர்களை பற்றி மட்டும் இல்லாமல் கைவினைஞர்களை பற்றியும் வணிகர்கள் பற்றியும் அவங்க ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக மத ரீதியாக அவங்க கொடுத்த டொனேஷன் பணமாக இருக்கட்டும், காணிக்கையாக கொடுத்த கால்நடைகள், அவங்க கொடுத்த நிலங்கள், இதை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கல்வெட்டுகளில் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக கிங்ஸ் பிரின்சஸ் கொடுத்த அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது யாருக்கு என்ன வந்துட்டு தானமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த கல்வெட்டு அப்படிங்கும்போது தூண் கல்வெட்டுன்னு மட்டும் கிடையாது, ஒரு செப்பு பட்டயமாக இருக்கட்டும், அதில் கூட அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யாருக்கு எந்த நிலத்தை வந்துட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க, தானமாக யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இந்த கல்வெட்டுகளில் தான் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு எங்கே இருக்கும்? ஏற்கனவே சொன்னது போல் செப்பு தகட்டில் தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கும். எது?
யாருக்கு எந்த நிலத்தை வந்துட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு எதில் இருக்கும், செப்புத்தகடில் தான் எழுதப்பட்டிருக்கும். இதில் என்ன டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துறவிகள், பூசாரிகள், கோவில் மடாலயங்கள், அப்புறம் சிற்றரசர்கள் இவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களும் வருவாய்கள், அப்புறம் அந்த கிராமங்களோட மானியங்கள், இது எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத்தனை டீட்டெயில்ஸும் அவங்க வந்துட்டு என்னது, யாருக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எந்த லாங்குவேஜில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி பிராகிருத மொழியில், சமஸ்கிருத மொழியில், தமிழ் மொழியில், தெலுங்கு மொழியில், இப்படி பல லாங்குவேஜஸில் எழுதப்பட்டிருக்கும். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதிகமான கல்வெட்டுகள் முன்னாடி ஆரம்ப காலகட்ட கல்வெட்டுகள் முக்கியமாக பிராகிருத மொழியில் தான் இருந்திருக்குது. பிற்காலத்தில் 4ஆம் நூற்றாண்டு கிட்ட தான் வந்துட்டு சமஸ்கிருத மொழியில் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. இன்னும் காலம் தள்ளி போக போக தான் வந்துட்டு பிராந்திய மொழிகளில் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னால் அதை நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கிய ஆதாரங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள் கிமு 2500லேயே எழுத தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து பிரதிகள் இருக்கு இல்லையா, மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு மேனுஸ்கிரிப்டுமே நம்மக்கிட்ட கிடைக்கல. நம்ம இந்தியாவில் முக்கியமாக மோஸ்ட்லி வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து தான் கிடைச்சிருக்குது, மத்திய ஆசியாவிலேருந்து தான் கிடைச்சிருக்குது. இந்தியாவில் கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எந்த ஒரு மேனுஸ்கிரிப்டுமே நமக்கு படிக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. இந்தியாவுக்குள்ளே எழுதுனது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில் பனை ஓலையிலையும் மரப்பட்டையிலையும் தான் வந்துட்டு எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து மத்திய ஆசியாவுக்கு அந்த பிராகிருத மொழி பரவுன இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்க, அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, செம்மறியாட்டு தோல்லையும் மரப்பலகைகள்லையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதப்பட்டவங்க சில நேரம் இதை கல்வெட்டுகள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இது ஆக்சுவலி மேனுஸ்கிரிப்ட் மாதிரி தான். ஓகேவா? கையெழுத்து பிரதிகள் தான் இது. இது வந்துட்டு கல்வெட்டுகள் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது தானே, அதனால அந்த மேனுஸ்கிரிப்டுக்கு தான் வந்துட்டு அதிகமான வேல்யூஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ரொம்பவே அதை வந்துட்டு மதித்தாங்க. பழைய சமஸ்கிருத மேனுஸ்கிரிப்ட்லாம் இருக்கு இல்லையா, கையெழுத்து பிரதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க அது கிடைச்சாலும் மோஸ்ட்லி எங்கே தெரியுமா கிடைச்சது, சவுத் இந்தியாவில், அப்புறம் காஷ்மீரில், நேபாளில், இந்த மாதிரி ஏரியாஸில் தான் அதிகமாக கிடைச்சிது. ஓகேவா? சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க சமஸ்கிருத மேனுஸ்கிரிப்ட் வந்துட்டு கிடைச்சாலும் எங்கே அதிகமாக கிடைச்ச இடம், தென்னிந்தியாவில், காஷ்மீரில், நேபாளில், இந்த ஏரியாவில் தான் அதிகமாக கிடைச்சிருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கல்வெட்டுகள்லாம் மியூசியமில் வச்சுருக்குறாங்க. மேனுஸ்கிரிப்ட்லாம் எங்கே வச்சுருக்குறாங்க, லைப்ரரிஸில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே போல் பண்டைய நூல்கள், அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மெஜாரிட்டியாக ரிலீஜியஸ் ஐடியாஸில் தான் இருக்குது, சமய கருத்துக்களை கொண்டுள்ளதாக தான் இருக்குது. இந்து சமய நூல்கள் அப்படின்னா வேதங்கள், ராமாயணா, மகாபாரதம், புராணங்கள், இது எல்லாமே வந்துட்டு இந்து சமய நூல்களில் வரும். இந்த புக்ஸு நமக்கு என்னத்தை சொல்லுது, அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஏன்ஷியன்ட் சொசைட்டி, அவங்களுடைய கல்ச்சர், இதை பற்றின நல்ல ஐடியாஸாக நமக்கு வந்துட்டு கொடுக்கும். ஆனால் எக்ஸாக்ட் டைம் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும்னா அது ரொம்பவே கஷ்டம். இது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்தது தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ ரிக்வேதம் அப்படின்னா அது கிமு 1500லேருந்து 1000க்குள்ளே பீரியடை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். கிமு 1500லேருந்து கிமு 1000 சேர்ந்த வேதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அதர்வ வேதம், யஜுர் வேதம், பிராமணங்கள், ஆரண்யங்கள், அப்புறம் உபநிடதங்கள், இந்த மாதிரியான தொகுப்புகள் ஏறக்குறைய கிமு 1000லேருந்து 500 காலகட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்குது. அதே போல் எல்லா வேதங்கள்லையுமே வந்துட்டு லேட்டர் அடிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இடைச்சொற்கள்கள், அதாவது மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த வேதத்துடைய அந்த புராணத்துடைய ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்டிங்லேயோ வந்துட்டு இடைச்சொற்கள்கள் நிறையா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. மிடில் ஆட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? இப்போது ரிக்வேதம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது முழுக்க முழுக்க வந்துட்டு பிரார்த்தனைகளை கொண்டுள்ள ஒரு வேதமாக தான் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். லேட்டர் வேடிக் டெக்ஸ்டில் அதில் வந்துட்டு ப்ரேயர்ஸ் மட்டும் இல்லாமல் சடங்குகள், மந்திரங்கள், அப்புறம் புராண கதைகள், இதெல்லாம் கூட வந்துட்டு ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் உபநிடதங்கள், இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இது ஃபிலாசபி பேஸ்டு தாட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதில் தத்துவ ஊக்கங்கள் தான் வந்துட்டு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும்.
இப்போது வேத நூல்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேதங்கா அந்த வேதங்களை பற்றி நிறைய வந்துட்டு நம்ம படிக்கணும். ஸோ வேதங்கா அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் வேதங்கா அந்த நூலில் வந்துட்டு என்ன இருக்குது, ஃபோனட்டிக்ஸ், அதாவது நூல்களோட ஒலியியல், ஓகேவா, அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிச்சுவல்ஸ், அதாவது சடங்குகள். அடுத்ததா கிராமர். கிராமருங்கிறது வியாகரணா அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எட்டிமாலஜி இருக்கும். எட்டிமாலஜி அப்படிங்கிறது என்னன்னாக்கா சொற்பிறப்பியல், ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் எதில் இருக்கும், இந்த வேதங்கால இருக்கும். அதுக்கப்புறம் சந்தம். சந்தம் அப்படிங்கிறது என்னது, ப்ரோசோடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதாக இருக்கட்டும், அப்புறம் ஜோதிடமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பாடங்களை சுற்றி தான் ஏராளமான இலக்கியங்கள் வளர்ந்துச்சு. பிறகு உரைநடை வடிவில் அந்த உபதேசங்கள்லாம் வந்துட்டு எழுதப்பட்டுருச்சு. ஸோ அந்த உபதேசங்கள், அந்த டீச்சிங்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், சூத்ராஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது, ஓகேவா. இப்போது நம்ம வந்துட்டு லேட்டராக வந்துட்டு இப்போ வேதங்களில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இடைச்சொற்கள்கள் ஆரம்பத்துலேயும் இறுதியிலையும் தான் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய இதிகாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எதை சொல்லுவோம், ஒன்று மகாபாரதத்தை சொல்லுவோம், இன்னொன்று ராமாயணத்தை சொல்லுவோம் இல்லையா. இப்போது எப்பிக்லேயே ஓல்டஸ்டான எப்பிக் எது அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு மகாபாரதத்தை தான் சொல்லுவோம். இது வந்துட்டு கிமு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கும், ஓகேவா. அந்த காலகட்டத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கிமு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. முதல் வருஷன் தொடக்கத்தில் 8800 செய்யுள்கள் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கு பேர் ஜெயம் அப்படின்ட்டு பேர், ஓகேவா. முதல்ல 8800 செய்யுள்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் 24,000 செய்யுள்களாக அது வந்துட்டு மாறுச்சு. அதுக்கு பேர் பாரதம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. பிறகு ஃபைனலாக 1,00,000 செய்யுள்களாக அது மாறி மகாபாரதம் அப்படிங்கிற பேர் வந்தது, ஓகேவா. எப்படி வந்துட்டு அது மகாபாரதம்ங்கிற பேரை கொண்டுச்சு அப்படிங்கிறது புரியுதுங்களா. முதல்ல 8800 செய்யுள்கள் தான் இருந்தது. அந்த 8800லேருந்து 1,00,000 செய்யுள்களாக மாற்றம் பெற்றுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கதை, வர்ணனை, இந்த போதனை, இது எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். இதோடைய மெயின் கரு என்ன, போர்க்கதை, அதுதான் வந்துட்டு இதோடைய மெயின் கரு. ஸோ இதோடைய வர்ணனை, இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லாம் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா பிந்தைய வேத காலம், ஓகேவா, போஸ்ட் வேதிக் பீரியடில் தான் வந்துட்டு ஆட் பண்ணாங்க. இதோடைய டீச்சிங் பார்ட், இந்த போதனை பகுதி எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மௌரியர்கள் பிறகு குப்தர்களுடைய காலத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த டீச்சிங் பார்ட் ஆட் ஆச்சு, ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு மகாபாரதம் உருவாச்சு. அதே போல் ராமாயணம் இனிஷியலாக வந்துட்டு 6000 செயல்களை கொண்டதாக தான் இருந்தது. பிறகு 12,000 மாறுச்சு. அதுக்கு பிறகு 24,000 செயல்களாக அது வந்துட்டு வளர்ந்துச்சு. மகாபாரதத்தை விட இது வந்துட்டு கொஞ்சம் மோர் ஸ்ட்ரக்சர்டான ஒரு எப்பிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ராமாயணத்தோடைய கம்போசிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 5ஆம் நூற்றாண்டில் தொடங்குச்சு, ஓகேவா. அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது ராமாயணத்தோடைய கம்போசிஷன். ஸோ 5 ஸ்டேஜஸை கடந்து லாஸ்ட்டாக கிபி 12ஆம் நூற்றாண்டில் தான் முடிவடையுது ராமாயணத்துடைய கம்போசிஷன். ஓவராலாக பார்த்தா மகாபாரதத்துக்கு பிறகு வந்தது தான் இது. போஸ்ட் வேதிக் பீரியடில் நிறைய சடங்குகள் சார்ந்த லிட்ரேச்சர் வந்துட்டு நிறைய வந்தது. ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரௌத சூத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரௌத சூத்திரம் இதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் செரிமனிஸ், அரச விழாக்களை பற்றி குறிக்கக்கூடியதாக வந்துட்டு இதில் இருக்கும். அடுத்து கிரகிய சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பிறப்பு, பேர் சூடுதல், திருமணம், அப்புறம் இறுதி சடங்கு. ஸோ இது வரைக்கும் எல்லாத்த பற்றின சடங்குகளை பற்றி சொல்கிறது தான் இந்த கிரகிய சூத்திரால் சொல்லப்பட்டிருக்கோம், ஓகேவா. பிறப்புலேருந்து ஆரம்பித்து இறப்பு வரைக்கும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கோம் கிரகிய சூத்திரத்தில். ரெண்டுமே கிமு 600லேருந்து 300 காலகட்டத்தில் வந்தது தான், ஓகேவா. அடுத்த என்ன சூத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்ப சூத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதை பற்றி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கணித முக்கியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாமெட்ரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை பற்றி டெஃபினேஷன் கொடுக்கக்கூடியது தான் சுல்ப சூத்திரம் அப்படிங்கிறது. இந்த பித்தாகரஸ் தியரம், இந்த மாதிரி தியரம்லாம் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லக்கூடியது தான் சுல்ப சூத்திரம் அப்படிங்கிறது. அடுத்ததா ஜெயின நூல்கள். இந்த ஜெயின மதத்தை சேர்ந்த இந்த நூல்கள் மோஸ்ட்லி பிராகிருத மொழியில தான் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கிபி 6ஆம் நூற்றாண்டில் குஜராத்தில் இருக்கிற வாலபி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இதை வந்துட்டு மொத்தமாக சேர்த்து கம்பைல் பண்ணாங்க. ஆனால் இந்த ஜெயின நூல்கள் எல்லாமே மகாவீர காலத்திலிருந்து ஈஸ்டர்ன் யூபி, பீகார் இந்த ஏரியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை
மறுகட்டமைப்பு பண்ணுறதுக்கு உதவுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை இது வந்துட்டு கொடுக்குது இந்த ஜெயின நூல்கள் தான். இது ரிப்பீட்டடாக என்ன இதுலேருந்து தெரிய வரும்னா, அந்த இடத்துல நடைபெற்ற வணிகமாக இருக்கட்டும், அவங்க இந்த வணிகர்கள் அவங்க பண்ண பிஸ்னஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது, வெறும் மதம் சார்ந்த நூல்கள் மட்டும் இல்லை, மத சார்பற்ற நூல்களும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த லிட்ரேச்சர் மூலயமா நம்ம சமுதாயத்தை பற்றி அன்றைய காலகட்டத்தில் எப்படி அந்த சமூகம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். இதில் சட்ட நூல்கள் வேற இருந்தது. சட்ட நூல்கள்னு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மசூத்ரா, ஸ்மிருதிஸ் இது எல்லாமே வந்துட்டு சட்ட நூல்கள். ஸோ அதோடைய உரைகளோடு சேர்ந்து சொல்லப்படுறது தான் என்னன்னு பார்த்தோம்னா தர்மசாஸ்திரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தர்மசூத்ராங்கிறது கிமு 500லேருந்து கிமு 200 இந்த காலகட்டத்துக்குள்ளே கம்பைல் பண்ணப்பட்டது தான் என்னது தர்மசூத்ரா அப்படிங்கிறது. ஸ்மிருதி அப்படிங்கிறது என்னென்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே ஆர்கனைஸ் செய்யப்பட்டது தான் என்னது ஸ்மிருதி. தர்மசூத்ராங்கிறது கிமு 500லேருந்து 200 காலகட்டத்தில் கம்பைல் பண்ணப்பட்டது. ஸ்மிருதி அப்படிங்கிறது கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த புக்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட்டான சாதிகள், அந்த வர்ண சாதி முறை இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள், அவங்களுடைய அதிகாரிகள், அவங்க ஆற்ற வேண்டிய கடமைகள், இதை பற்றி எல்லாமே கிளியராக அது வந்துட்டு சொல்லுது. திருமணத்துக்கான விதிகளையும் சொத்துக்கான விதிகளையும், இது எப்படி விற்கணும், வாரிசுரிமை யாருக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த சட்டங்கள் வந்துட்டு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்குது. அப்புறம் திருட்டு, தாக்குதல், அப்புறம் கொலை, கொள்ளை, விபச்சாரம் இந்த மாதிரி பெரிய பெரிய க்ரைம்ஸுக்கு கூட என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த புக்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு எந்த புக்கில் சொல்லியிருக்கு, நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு புக்கு தான் கௌடில்யரியோடைய அர்த்த சாஸ்திர புக்கில் தான் வந்துட்டு இது என்னது, இது முக்கியமான இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த புக்கை 15 பாகங்களாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் மட்டும் பழங்காலத்தை சேர்ந்தது, அதுவும் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதின மாதிரி தெரியும். இந்த புக்கோடைய ஃபைனல் வெர்ஷன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இறுதி வடிவத்தை எப்போ பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபியோடைய தொடக்கத்தில். ஓகேவா, கிபி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 1ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இதோடைய ஃபைனல் வெர்ஷன் கிடைக்கிது. ஆனால் ஸ்டார்டிங் பார்ட்ஸ் எல்லாமே மௌரியர் காலகட்டத்தை, அந்த காலகட்டத்துடைய சமூகத்தையும் அந்த காலகட்டத்துடைய பொருளாதாரத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக வந்துட்டு தான் இருக்குது. பண்டைய இந்தியாவுடைய அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரத்தையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அர்த்த சாஸ்திரம் புக்கு தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ செக்யூலர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு கிராமர் புக்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா, சமய சார்பற்ற நூல்களில் இலக்கண நூல்கள் தான் வந்துட்டு என்னது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக வந்துட்டு இருக்குது. இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா பாணினியோடைய அஷ்டதாயி அப்படிங்கிற அந்த நூல் தான். ஓகேவா, பாணினி எழுதின அஷ்டதாயி நூல் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு புக்கு. பாணினி வந்து வடமேற்கு இந்தியாவில் வாழ்ந்தவர். ஆனால் பாலி டெக்ஸ்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீகார் யூபி சைடில் இருக்கக்கூடிய அந்த நூல்களில் அவரை பற்றின குறிப்புகள் எதுவுமே இல்லை. விஎஸ் அகர்வாலா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன், அவர் தான் பாணினியை கிமு 450 சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. யார்? விஎஸ் அகர்வாலாங்கிறவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாணினி கிமு 450 காலகட்டத்தை சேர்ந்தவர். மௌரியர்களுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜனபதங்களை பற்றி பாணினி புக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காது ஜனபதங்களை பற்றி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பதஞ்சலியோடைய உரை, இந்த உரை பார்த்தீங்கன்னா கிமு 150, அதாவது மௌரிய காலகட்டத்துக்கு பிற்காலத்தில் தான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. பாசர், சூத்ரகர், காளிதாசர், பாணபட்டர் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு கிடைச்சிருக்குது. அது வெறும் லிட்ரரி வேல்யூ மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்துடைய சொசைட்டியை பற்றியும் நமக்கு வந்துட்டு தெள்ள தெளிவாக காட்டுது. காளிதாசருடைய ட்ராமாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவிஞான சகுந்தலம், இதுதான் வந்துட்டு ரொம்பவே இருக்கிறதுலே ஃபேமஸான ஒரு ட்ராமா காளிதாசரை பற்றி சொல்லணும் அப்படின்னா. அதே போல் குப்தர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய வந்துட்டு இவங்களுடைய புக்ஸில் வந்துட்டு நமக்கு பிரதிபலிக்கும்.
ஸோ இப்போ வட இந்தியாவில் இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாமே சமஸ்கிருத நூல்கள் மூலயமாவும் இந்த பெரிய பெரிய அறிஞர்களுடைய நூல்கள் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தென்னிந்தியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள் தான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சமஸ்கிருதம் மட்டும் இல்லாமல் தமிழ் சங்க லிட்ரேச்சரை வந்துட்டு ரொம்பவே புகழ்பெற்றதாக வந்துட்டு இருக்கும். அது நமக்கு தெரியும். ஸோ கவிஞர்கள், அதாவது பொயட் காலேஜ் மாதிரி வந்துட்டு எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய இடமா தான் வந்துட்டு தமிழ்ச்சங்கம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு பேர் தான் சங்கம் அப்படின்ட்டு சொல்கிறது என்ன, பல கவிஞர்கள் வந்துட்டு ஒன்று கூடும் இடமா அது வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்துட்டு எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா 3rd to 4th century இந்த காலத்தில் தான் வந்துட்டு இந்த லிட்ரேச்சர் வந்துட்டு உருவாகுது. இதை கம்பைல் பண்ணது எப்போ அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டில் கம்பைல் பண்ணாலும் ஃபுல் கம்ப்ளீஷன் எப்போ நடந்ததுன்னா 6ஆம் நூற்றாண்டில் தான். சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை சொல்லுவோம், 8 தொகையும் 10 பாட்டும் வந்துட்டு சொல்லுவோம், 11 கீழ்கழக்க நூல்கள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 2 முக்கிய தொகுப்புகள், இது வந்துட்டு எது வந்துட்டு முன்னாடி வந்துச்சு எது பின்னாடி வந்தது அப்படிங்கிறத விட மொத்தத்துக்கு இது எல்லாமே வந்துட்டு பழமையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் கருதப்படுது. அதனால பெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது வந்துட்டு எனது கருதப்படக்கூடிய ஒரு நூலாக வந்துட்டு இருக்குது. சங்க நூல்கள் பல அடுக்குகளாக வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதை நடை மற்றும் உள்ளடக்கத்தோட, அதாவது அந்த பாட்டுடைய ஸ்டைலு, கண்டென்ட், இதை வச்சு எக்ஸாக்ட் பீரியடை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? வேணா சோஷியல் எவல்யூஷனை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ணலாம். அதே போல் வேத நூல்கள்லேருந்து இதை வந்துட்டு முற்றிலுமாக மாறுபட்ட ஒன்று தான் எனது சங்க இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. வட இந்தியாவில் சொல்லப்பட்ட அந்த வேத நூல்கள், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அது மாதிரி கிடையவே கிடையாது. இது சமய இலக்கியங்கள் கிடையாது. ஓகேவா? இது வீரர்களை போற்றி ஒரு ஹீரோ, ஹீரோயின், ஸோ இவங்களை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு புகழ்ந்து பாடக்கூடிய செய்யுள்களாக தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. மதச்சார்பற்ற நூல்களாக தான் இந்த சங்க இலக்கியங்களை வந்துட்டு பார்க்கப்படுது. இது வெறும் பாடல்கள் மட்டும் இல்லை, ஹை குவாலிட்டி லிட்ரேச்சர், உயர்தர இலக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பல பாடல்கள் வந்துட்டு அரசர்களையும் ஒரு பாட்டு தலைவனையும் மென்ஷன் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுடைய மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு அவங்க வெற்றி கொண்டாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக தான் வந்துட்டு இந்த பாட்டு இருக்கும். அவங்க அந்த அரசர் வந்துட்டு மற்றவங்களுக்கு, புலவர்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த பரிசு பொருட்களை பற்றி, எப்படி வீரர்களுக்கு எப்படி அவங்க வந்துட்டு பரிசு கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்க, ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக தான் வந்துட்டு இந்த சங்க இலக்கிய பாடல்கள் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது மோஸ்ட்லி வந்துட்டு எங்கே தான் வந்துட்டு பாடப்பட்ட பாடல்களாக இருக்குது, அரசவையில் பாடப்பட்ட பாடல்களாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதில் வாரு, ஹீரோயிசம் இதுதான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீரோயிக் ஏஜ் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இதனால தான் இதை வந்துட்டு எதோட ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா ஹோமர் எபிக்ஸ்க்கு ஒப்பிட்டு அதோட ஹோமர் எப்பிக்கோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க சங்க இலக்கியங்களை. டைரக்ட் ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய புனையப்பட்ட பாடல்கள் இருக்கிறதுனால இது டைரக்டான ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். வேணும்னா நேம்ஸு, அதாவது அந்த அரசர்களுடைய பேர், அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள், அந்த இடங்கள், அந்த போர், இதெல்லாம் வந்துட்டு உண்மையான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் இந்த செய்யுள்களில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேர மன்னர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கியங்களில் சேர மன்னர்களை பற்றி சிலரை பற்றி 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளோட கல்வெட்டுகளில் கொடையாளர்களாக தான் வந்துட்டு காண்பிக்கப்படுது. ஓகேவா? அதே போல் சங்க நூல்கள் காவிரி பூம்பட்டினம் பற்றி அதே மாதிரி பல குடியிருப்புகளை பற்றியும் குறிப்பிடுகிறது. அந்த இடத்துடைய செழிப்பான இருப்பு பற்றியும், அதாவது அன்றைய காலகட்டத்தில் எப்படி அது செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறத இப்போது தொல்லியல் ஆராய்ச்சி மூலயமா வந்துட்டு அதை நிரூபிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யவனர்கள் அப்படின்ட்டு சொல்கிறது யாரை சொல்கிறோம்? ரோமானியர்களை தான் சொல்லுவோம். ஸோ யவனர்கள் அவங்களுடைய சொந்த கப்பல்களில் வந்து தங்கத்தை கொடுத்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? நம்ம நாட்டுக்கு தங்கத்தை வந்துட்டு பொருளாக கொடுத்து அவங்க மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க. பழங்குடியினருக்கு மதுவையும் பெண் அடிமைகளையும் வழங்கியதாகவும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது பழங்குடி மக்களுக்கு மது அப்புறம் பெண் அடிமைகள் இதை கொடுத்ததாகவும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சில குறிப்புகள் வந்துட்டு இருக்குது. இந்த வர்த்தகம் லத்தீன் மற்றும் கிரேக்க எழுத்துக்களில் மட்டும் இல்லாமல்
தொல்பொருள் பதிவுகள்லையும் வந்துட்டு தெரிய வருது. ஓகேவா? அவங்களுடைய மொழிகள்ல மட்டும் இல்ல. இங்கேயும் வந்துட்டு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியுது. தொடக்க கால கிறிஸ்தவ நூற்றாண்டுகள்ல, அதாவது கிபி இந்த காலகட்டத்தில மலையக தமிழ்நாட்டில வாழ்ந்த மக்களுடைய சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் வாழ்க்கை பத்தி நமக்கு தகவல்களுக்கு சங்க இலக்கியம் தான் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்குது. மலைவாழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்? சங்க இலக்கியத்தில மலைவாழ் மக்கள பத்தி சொல்லக்கூடிய பாட்டு எது? குறிஞ்சி பாட்டு தானே! ஸோ அந்த திணைய பத்தி படிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கிய ஆதாரமா இருக்குது. வேற என்ன நமக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்ல இருக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரத்த பத்தியும், மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும், வெளிநாட்டு குறிப்புகளும் நெறையவே கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய தென்னிந்திய வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த சாப்டர் 3ல இலக்கிய சான்றுகள் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்ஸை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோவா, ஓகேவா? பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நன்றி.